டிசம்பர் 30 2024 ஏதோ ஒரு நாளை நம்ம கடந்து போற மாதிரி இந்த நாளை நம்ம அவ்வளோ ஈஸியா கடந்து போயிட முடியாது. இந்த நாள் இந்தியாவோட வரலாற்றுல முக்கியமா எழுதப்பட வேண்டிய ஒரு நாள். பூமியை சுத்தி வர்றது மட்டும் இல்லாம பூமியோட எல்லைக்கும் போய் சவால் தர்ற மாதிரி ராக்கெட் அனுப்பி சம்பவம் பண்ணியிருக்காங்க இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ. இந்தியாவோட விண்வெளி கனவுகளின் பிறப்பிடம் தான் ஸ்ரீஹரிகோட்டா. கவுண்டவுன் 0 தொட்டதும் பிஎஸ்எல்வி C-60 ராக்கெட் சும்மா சிங்கம் மாதிரி கர்ஜனை செஞ்சுட்டு மின்னல் மாதிரி வானத்தை பிளந்துட்டு மேல போச்சு. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1, 0. Plus 5 seconds. Shift off normal. That's a modest lift off of PSLV PT tracking. C-60 SpaceX mission on the go. Plus 15 Three seconds. PSLV Corelon vehicles PT tracking. saluted against the night sky, a beautiful sight to behold. இந்த பிஎஸ்எல்வி C-60 ராக்கெட் செயற்கைக்கோளை மட்டும் கொண்டுட்டு போல 1.4 பில்லியன் இந்தியன் மக்களோட நம்பிக்கையும் சேர்த்து கொண்டுட்டு போச்சு. வெற்றி வெற்றி வழக்கமா இஸ்ரோ ராக்கெட் விடுற மாதிரி தானே, இதுக்கு எதுக்கு இவ்வளோ பில்டப் விடுற அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. இந்த ராக்கெட் நம்ம இந்தியாவோட எதிர்காலம் சம்பந்தப்பட்டது. இந்த ராக்கெட் நம்ம எதிர்காலத்தை சோதிக்கிறதுக்காக அனுப்பப்பட்டது. ஐ எம் வெற்றி, உங்களை வாய்ஸ் ஆஃப் வெற்றி சேனலுக்கு வரவேற்கிறேன். யுனைடெட் ஃபார் ட்ரூத், உண்மையை அறிய வாருங்கள். இஸ்ரோ ஒரு புது விஷயத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பேரு தான் ஸ்பேடெக்ஸ். ஸ்பேடெக்ஸ்ன்றது ஸ்பேஸ் டாக்கிங் எக்ஸ்பெரிமெண்ட்னு சொல்றாங்க. நான் சொல்றத அப்படியே யோசிச்சு பாருங்க. 2 ஸ்பேஸ் கிராஃப்ட், ஒரு ஸ்பேஸ் கிராஃப்டோட பேரு SDX-01, இன்னொரு ஸ்பேஸ் கிராஃப்டோட பேரு SDX-02. இந்த 2 ஸ்பேஸ் கிராஃப்டும் கிட்டத்தட்ட 470 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்கு அந்த பக்கம் ஆர்பிட்ல சுத்திட்டு இருக்கு. இப்ப இதோட கோல் என்ன அப்படின்னா, 0 கிராவிட்டியில ஸ்பேஸ்ல 2 ஸ்பேஸ் கிராஃப்டையும் ஒன்னா ஜாயின் பண்ணிட்டு திருப்பி அது எப்படி இருந்ததோ, அதாவது எங்க இருந்ததோ அதே இடத்துல கொண்டு போய் நிப்பாட்டணும். அதுதான் இந்த மிஷனோட கோல். நான் சொல்லும் போது சரி, இல்லை நீங்க நினைக்கும் போது சரி, உங்களுக்கு ஈஸியா இருக்க மாதிரி இருக்கும். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லட்டுமா? 2 காருமே எதிரெதிர் திசையில இருக்கு. மணிக்கு 28,000 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ரெண்டையுமே வேகமா கொண்டு வந்து லைட்டா டச் பண்ணிட்டு திருப்பி அதே ஸ்பீட்ல கொண்டு போய் எங்க இருந்ததோ அதே இடத்துல நிறுத்தணும். அதுவும் 0 கிராவிட்டியில. புரியும்னு நினைக்கிறேன். இது ஏன் முக்கியமானது? ஏன்னா இந்தியாவில் நம்ம ஃபியூச்சர் டெக்னாலஜியை இம்ப்ரூவ் பண்ண போறது இதுதான். ஸ்பேஸில் ஏதாவது ஒரு சேட்டலைட் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா இந்த டெக்னாலஜி மூலயமா வல்லுநர்களை போயிட்டு அந்த சேட்டலைட்டில் ரிப்பேர் செஞ்சுட்டு திருப்பி அவங்கள இருந்த இடத்துக்கே கொண்டு வந்து விடுறதுக்கு இந்த டெக்னாலஜி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு மட்டும் இல்லாமல் 2035 இந்தியா ஸ்பேஸில் விண்வெளி ஆராய்ச்சி நிலையம் அமைக்கணும்னு திட்டம் போட்டுட்டு இருக்கோம். அதுக்கு இந்த ஸ்பேடெக்ஸ் டெக்னாலஜி தான் ஒரு என்ட்ரி டிக்கெட் மாதிரி. இந்த டெக்னாலஜி இருந்தால் தான் ஸ்பேஸுக்கும் விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்துக்கும், அதாவது ஸ்பேஸில் இருக்க விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்துக்கும் நம்ம ஆட்கள் வந்துட்டு போக முடியும். இது மட்டும் இல்லாமல் இந்த டெக்னாலஜி மூலயமா மற்ற கிரகங்களை ஆய்வு செய்யறதும் ரொம்ப ஈஸியாக மாறிடும். எப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ நம்ம இந்தியாவிலேருந்து செவ்வாய் கிரகத்துக்கோ இல்லை நிலாவுக்கோ நம்ம ஒரு ராக்கெட் விடுறோம், அதில் ஒரு சேட்டலைட் வச்சு விடுறோம்னு வச்சுக்கோங்க. ராக்கெட் போனதுக்கப்புறம் சேட்டலைட் தனியாக பிரிஞ்சு போயிட்டு ஏதோ ரிப்பேர் ஆயிடுச்சு, அது போக வேண்டிய இடத்துக்கு கரெக்டாக போகலை அப்படின்னா இந்த ஸ்பேடெக்ஸ் டெக்னாலஜி வச்சு நம்ம மனுஷங்க டைரெக்டாக அந்த சேட்டலைட்டுக்கே போய் என்ன ப்ராப்ளம்ன்றது சரி பண்ணிட்டு நம்மளால திருப்பி இங்கே அந்த ஃபெயிலான மிஷனை நம்மளால ரீஸ்டார்ட் பண்ணி இந்த மிஷனில் நம்மளால சக்ஸஸும் ஆக முடியும். இன்னும் சிம்பிளாக உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஸ்பேஸில் இருக்க பஸ்ஸு மாதிரி நம்ம எங்கே போகணும்னு நினைக்கிறோமோ, செவ்வாய் கிரகத்துலேருந்து நிலாக்கா இருந்தாலும் சரி, நிலாவிலேருந்து நம்ம பூமிக்கு வரணும்னாலும் சரி, இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறதுக்கு மனுஷங்களை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கோ இல்லை ஏதாவது ஒரு பொருளை இந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கோ மூவ் பண்ணி கொண்டு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டெக்னாலஜி தான் இந்த ஸ்பேடெக்ஸ் டெக்னாலஜி. இந்த டெக்னாலஜி மூலயமா ஸ்பேஸில் யாரை வேணாலும் எதை வேணாலும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்மளால ட்ராவல் பண்ண வைக்க முடியும். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இந்தியா ஒரு பிரைவேட் நிறுவனத்தோட சேர்ந்து இந்த டெக்னாலஜியில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அனந்த் டெக்னாலஜின்ற பிரைவேட் கம்பெனி இந்த விஷயத்த ஃபுல்லாகவே ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. இது இந்தியாவில் இருக்க கவர்மெண்ட் விண்வெளி நிலையத்துக்கும் தனியார் விண்வெளி நிலையத்துக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப்பை குறிக்குதுன்றது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் பிரைவேட் ஸ்பேஸ் கம்பெனிகளும் இப்போ வளர்ந்துட்டு வராங்க அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. மொத்தத்தில் இந்தியாவில் ஸ்பேஸ் ரேஸுக்கான போட்டி சூடு பிடிச்சிருக்குன்னே சொல்லணும்.
இருங்க வெயிட் பண்ணுங்க. இது மட்டும் இல்லாம இந்த பயணத்துல போயம் 4 அப்படின்ற ஸ்பேஸ் கிராஃப்ட்ல 24 சின்ன பேலோட்ஸையும் இஸ்ரோ மற்றும் அதன் கல்வி நிறுவனங்கள் சேர்ந்து அனுப்பிச்சிருக்காங்க. இந்த சின்ன சோதனை விண்வெளி ஆராய்ச்சியில அவெஞ்சர்ஸ் மாதிரி ஒன்னும் ஒவ்வொரு டெக்னாலஜி, ஒவ்வொரு சயின்ஸ், ஒவ்வொரு எக்ஸ்பெரிமெண்ட்னு இம்ப்ரூவ் பண்றதுக்காகவே ஸ்பெஷலா கண்டுபிடிச்சு அனுப்பிச்சிருக்காங்க. மொத்தத்துல இஸ்ரோ பண்ணியிருக்க இந்த வேலை அவங்களுக்கு ஒரு சாதாரணமான வெற்றி கிடையாது. இது இந்த உலகத்துக்கு நம்ம கொடுக்குற ஒரு ஸ்டேட்மெண்ட். இனி இந்த உலகத்தை வழி நடத்துறதுக்கு நம்ம இருக்கோம். நம்ம விடுற ஒவ்வொரு ஏவுதலிலும் நம்ம உயரத்தை எட்டல. நம்மளால எதெல்லாம் சாத்தியம்னு நினைச்சோமோ அந்த சாத்தியத்தையும் தாண்டி சாதனை படைக்கிறதுக்காக போயிட்டு இருக்கோம். இஸ்ரோ மூலியமா அவங்க கிட்ட நான் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த பிரபஞ்சம் இருக்குல்ல, எல்லா ரகசியத்தையுமே நம்ம கிட்ட அப்படியே ஓப்பனா கொடுக்கல. நம்ம கண்டுபிடிக்கிற ஒவ்வொரு கண்டுபிடிப்புமே நமக்கு புதுமையான விஷயமா இருக்கு. இது வெறும் ஆரம்பம் தான். நட்சத்திரங்கள் அழைக்கிறது, இந்தியா பதில் அளிக்கிறது. ஸோ வாய்ஸ் ஆர்மி, உங்களோட தாட் என்ன மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நான் கிளம்புறேன். அது வரைக்கும் பாய்.